மாநிலத்தில் புக்கிட் தாகார் மற்றும் மேரி தோட்டங்களை தாம் தத்தெடுத்துள்ளதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார். ஒவ்வொரு தலைவரும் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கும் திட்டத்தை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார். அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், அமைச்சின் தலைமை செயலாளர் ஆகிய அரசு நிர்வாகத்தில் உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் பிறந்து வளர்ந்த கிராமத்தை தத்தெடுத்து அங்குள்ள மக்களின் மேன்மைக்கு சேவையாற்ற வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். தான் பிறந்து வளர்ந்தது பினாங்கு ஜோர்ஜ் டவுன் என்றாலும் தோட்டப்புற மக்களுக்கு தமது சேவை அதிகமாக பயன்படும் என்ற நோக்கத்தின் காரணமாக குறிப்பிட்ட அவ்விரு தோட்டங்களை தாம் தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அதற்காக பிரதமர் துறையின் ஒப்புதலையும் பெற்றுவிட்டதாக சரஸ்வதி குறிப்பிட்டார். சிலாங்கூர், கில்லான், தெலு, புலாய், நாவலர் மண்டபத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 20வது மாணவர் பண்பாட்டு விழாவை முன்னதாக அவர் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் சுமார் 800 மாணவர்கள் கலந்து கொண்ட வேளையில் இந்நிகழ்வில் இசை, நடனம், நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளின் மூலம் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். முக்கியமாக மாணவர்கள் 30 திருக்குறளை மனனம் செய்து பிழையில்லாமல் சொல்லும் போட்டியில் கலந்து கொண்டு நினைவாற்றல் மற்றும் தமிழின் செழுமையான பண்பாட்டை மேம்படுத்தும் ஒரு சிறந்த முயற்சியாக செயல்பட்டனர். இவ்வாறான நிகழ்ச்சிகள் மாணவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை வளர்த்து எதிர்காலத்தில் சிறந்த கலைஞர்களாக உருவாக உதவும் என்று செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தமது உரையில் மேலும் வலியுறுத்தினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தமிழர் கலாச்சாரத்தை உலகளவில் உயர்த்தும் முக்கிய முயற்சியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திருக்குறள், ஆத்திச்சூடி, கலை, இசை, நாடகம் மற்றும் நடனம் போன்ற கலை திறன்களை அனைத்து மாணவர்களும் கற்று மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு வழிவகுக்கும் வகையில் அண்மையில் இந்திய பிரதமர் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கும் பரிந்துரையை நம் பிரதமர் ஏற்றுக்கொண்டது ஒரு சரித்திர நிகழ்வாகும் என அவர் தொடர்ந்து தனது உரையில் கூறினார். தமிழர் கலாச்சாரத்தை உலக அரங்கில் உயர்த்தும் இத்தகைய விழாக்கள் தொடர்ந்து நடைபெறுவது அவசியம். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் மேலும் பலரையும் ஈர்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். இதுபோன்ற நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் தோட்டப்புற மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை என்றும், முக்கியமாக இடைநிலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் குடும்ப சூழலின் காரணமாக மேற்கல்வியை தொடரவே அதிகம் சிரமப்படுகின்றனர். அவர்களுக்கும் இதுபோன்ற நிகழ்வில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்பட்டால் படைப்பு திறன் மிக்க இளைய தலைமுறையின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் என அவர் கூறினார். அவ்வகையில் தாம் தத்தெடுத்துள்ள மேரி தோட்டம் மற்றும் புக்கிட் தாகார் தோட்ட ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் கலை கலாச்சார வளர்ச்சிக்கு தாம் முன்னுரிமை அளிக்கவிருப்பதாக அவர் கூறினார். அங்கு மாணவர் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கெடா கோலாமூடா குறுமு இயக்கம் மற்றும் ஸ்டார் கோம்பேட் மூவத்தாய் தற்காப்பு கலைப்பயிற்சி கலைக்குழுவும் இணைந்து 67வது சுதந்திர விழாவை முன்னிட்டு 2024ஆம் ஆண்டு மலேசிய மெர்டேகா கேளிக்கை விளையாட்டுப் போட்டியை எதிர்வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு தொடங்கி நண்பகல் 12 மணி வரை கெடா சுங்கை லாலாங் தாமான் டேசா பெர்மாய் 1 கோபி கிளினிக் அருகாமையில் உள்ள திடலில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகர்களாக தபிதா ஜவுளி நிறுவன உரிமையாளர் திரு சின்னையா நாயுடு, திருமதி ஜொபினா நாயுடு கலந்து கொள்வதோடு உடன் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகை ரேகாவும் கலந்து கொள்ளவுள்ளார். பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்படுகின்றனர். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.